இந்த செருபாபேல் பாபிலோன் தேசத்திலே பிறந்தவன், அங்கே ஒரு பிரபுவாய் வாழ்ந்து கொண்டிருந்தவன். ஆனால் கோரேஸ் ராஜாவினுடைய நாட்களில அங்க கோரேஸ் ராஜாவினுடைய ஆவியை கர்த்தர் எழுப்பினதுனால யார் போய் கர்த்தருக்கு தேவாலயத்தை கட்டுவார்கள் என்று சொன்ன பொழுது முதலிலே தன்னுடைய எல்லா காரியங்களையும் விட்டு கொடுத்து, தன்னுடைய பொறுப்புகளை விட்டு கொடுத்து, எல்லாவற்றையும் விட்டுவிட்டு எருசலேமுக்கு போவதற்கு தன்னை அர்ப்பணித்தவன் செருபாபேல். அல்லேலூயா. செருபாபேல் தான் முதல் ஆள். அவன் கூட 50,000 பேர் பாபிலோன் தேசத்திலிருந்து எருசலேம் தேசத்திற்கு வந்தாங்க. இந்த தேவ ஆலயத்தை கட்டுறதுக்கு தங்களுடைய வேலைகளை விட்டு, மற்ற காரியங்களை விட்டு. அன்னைக்கு எருசலேம் மிகுந்த ஏழ்மை நிலையில இருந்தது. எருசலேம் முழுவதும் இடிக்கப்பட்டு கிடந்தது. எருசலேமிலே காம்பவுண்ட் வால் கூட கிடையாது. நரிகள் ஊளையிட்டு திரிந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு இடத்துல நரி திரியுதுன்னா அப்ப அங்க ஆட்களே கிடையாது. ரொம்ப பயமுறுத்துகிற ஒரு சூழ்நிலை. அப்படிப்பட்ட நிலையில தான் எருசலேம் இருந்துச்சு. ஆனா செருபாபேலுக்கு ஒரு வாஞ்ச, தேவ ஆலயத்தை கட்டணும். அல்லேலூயா. அதனால தைரியமா இந்த வாய்ப்பு கிடைத்த உடனே தன்னுடைய எல்லா காரியத்தையும் விட்டுட்டு ஜனங்களை கூட்டிட்டு வர்றான். இவன் கூட யோசுவா என்கிற ஆசாரியனும் வர்றான். 2 பேரும் சேர்ந்து 50,000 பேரை கூட்டிட்டு வர்றாங்க. எப்படி நம்ம ஆலயத்தை கட்டிடுவோம்? ராஜாவும் எல்லா பொருட்களை கொடுக்கிறாரு, எல்லா உதவியும் செய்யறதுக்கு அவர் ரெடியா இருக்கிறாரு. அதனால ஒரே சந்தோஷம், கண்டிப்பா அது நடந்துடும். ஆனா இங்க வந்து வேலையை ஆரம்பிச்சாங்க. 2 வருஷத்துக்குள்ள வேலை செய்ய ஒன்னா வந்த 50,000 பேரும் போயிட்டாங்க. யாரும் அடுத்து வேலை செய்ய ஆயத்தமா இல்லை. எல்லாரும் சொல்லிட்டாங்க, இனி நாங்க எங்க வீட்டை கட்டிட்டு தான் இங்க வருவோம். நாங்க வந்து 2 வருஷம் ஆயிடுச்சு. இனி நாங்க ஆலயத்தை இப்ப கட்ட முடியாது. அதனால எங்களுடைய வீடுகளை கட்ட போகிறோம் என்று சொல்லி எல்லாரும் போயிட்டாங்க. கிட்டத்தட்ட 16 வருஷம், அந்த 2 வருஷம் தாண்டி மீதி உள்ள 14 வருஷம், 14 இயர்ஸ், டோட்டலா 16 வருஷம் அந்த தேசத்திற்கு ஆலயத்தை கட்ட வந்தவன் அஸ்திபாரம் போட்டதோட நிக்கிறான். வேலை நின்னு போச்சு. எத்தனை வருஷமா நின்னு போச்சு? 14 இருந்து 15 வருஷம் வேலை நின்னு போச்சு. 15 வருஷம் வேலை நின்னு போனதை பார்த்து இந்த செருபாபேலுக்கு ஒரே மனசு துக்கம். ஆண்டவரே, நீங்க வாக்குத்தத்தம் கொடுத்தீங்க. ஆண்டவரே, நீங்க வாசலை திறந்தீங்க. ஆண்டவரே, இது உங்க ஆலயம். அதை நம்பிதான் நான் கட்ட வந்தேன். ஆண்டவருடைய ஊழியத்தை தான் நான் செய்ய வந்தேன். ஆனா இப்படி தடைப்பட்டுருச்சு ஆண்டவரே. கூட வந்த ஜனங்களெல்லாம் போயிட்டாங்களே, இவங்களை எப்படி கொண்டு வர்றது? எப்படி இதை கட்டி முடிப்போம்? என்ன செய்வதுன்னு இவன் திகைத்து போய் நிற்கும் போதுதான் ஆண்டவருடைய வசனம், சகரியா என்கிற ஒரு வாலிபன், சகரியா ஒரு வாலிபன், வயதான ஆள் கிடையாது. 2 தீர்க்கதரிசிகளை அவன் எழுப்புகிறார் ஆண்டவர். ஒன்று ஆகாய், அவர் வயசானவர். இன்னொன்று சகரியா, ஒரு வாலிபன். அந்த தீர்க்கதரிசியை எழுப்பி ஆண்டவர் செருபாபேலை பார்த்து சொல்றார், செருபாபேலே, நீ பயப்படாத. இந்த 15 வருஷம் லேட் ஆயிடுச்சே. இந்த 15 வருஷத்துல ஆலயத்தை கட்டி இருக்கணுமே. ஐயோ, ஒண்ணும் முடியலையே. நான் ஆரம்பிச்சது பாதியில நிக்குது. அப்படி நீ கலங்காத. நீ எதற்கு அஸ்திபாரம் போட்டேயோ நீயே அதை செய்து முடிப்ப. அல்லேலூயா. இது பலத்தினாலும் நடக்காது, இது பராக்கிரமத்தினால நடக்காது. ஆனா என் ஆவியை கொண்டு இது நடக்கும். இதை நான் செய்ய வைப்பேன் அப்படின்னு ஆண்டவர் அழகா சொல்றாரு. இந்த தீர்க்க தரிசனம் சொன்ன கொஞ்ச நாள்ல இந்த 50,000 பேர் இல்ல, அவர்களோடு கூட வந்த எல்லாரும் ஒன்னா வர்றாங்க. ஒரு பெரிய ஆலயத்தை அவங்க கட்டி முடிக்கிறாங்க. அல்லேலூயா. எப்படி நான் சொல்றேன், இந்த பெரிய ஆலயம் பழைய நாட்கள்ல, சாலமோன் நாட்கள்ல தங்க தகட வச்சு கட்டினாங்க. இப்ப அவங்களுக்கு அந்த அளவுக்கு வசதி இல்லை, மர பலகைகளை வச்சுதான் கட்டுகிறாங்க. பழைய நாட்களில அந்த கல் எல்லாம் ஈராம் தேசத்திலிருந்து ராஜா அனுப்பின மரங்கள், தீருவின் காட்டிலிருந்து வந்த மரங்கள், ஸ்பெஷல் ஸ்டோன், ஸ்பெஷல் வுட்டு, இதை வச்சு கட்டினாங்க. ஆனா செருபாபேல்ட்ட அந்த அளவுக்கு வசதி இல்லை, அந்த அளவுக்கு தங்கத்தை வச்சு பிளேட்டை போட்டு கட்டுற அளவுக்கு வசதி இல்லை. ஆனா வசனம் என்ன சொல்லுது தெரியுமா? அதுக்கு முன்னாடி உள்ள 4 பக்கத்தை திருப்புங்க. ஆகாய் தீர்க்கதரிசியினுடைய புஸ்தகம் வரும். அதுல உள்ள 2வது அதிகாரம் 9வது வசனம். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 9வது வசனம், 1091வது பக்கம்.
முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் இந்த பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எப்படி? முந்தின ஆலயம் தங்கத்துல செஞ்சது, முந்தின ஆலயம் இதை விட காஸ்ட்லியா செஞ்சது, முந்தின ஆலயம் இதை விட நல்ல வுட்ல செஞ்சது. அதை விட இங்க எப்படி மகிமை அதிகமா இருக்கும்? 5வது வசனம் வாசிங்க. என் ஆவியானவர் உங்கள் நடுவிலே நிலை கொண்டிருப்பார், பயப்படாதிருங்கள். அல்லேலூயா. இந்த ஆலயத்தினுடைய மகிமை கூடுனதுக்கு காரணம் இங்க தங்கம் அதிகமா இல்ல, அதை விட குறைவு, தங்கமே கிடையாது. இங்க பொற்பாத்திரங்கள் இல்ல, பழைய பாத்திரங்கள் தான். அதைத்தான் தொடச்சி கழுவி வச்சிருக்கிறாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி செஞ்சதை விட இப்ப செஞ்சது மகிமையா மாறினதுக்கு காரணம் ஆவியின் பலன். அல்லேலூயா. கர்த்தர் செஞ்ச காரியம். ஒருவேளை நீங்க உங்க லைஃப்ல இதே காரியத்தை யோசிக்கலாம். ஐயோ 15 வருஷம் போயிடுச்சு, நாட்கள் போயிடுச்சு, எப்படி கட்ட போறோம்? நான் ஒரு வேலையை ஆரம்பிச்சேன், என்னால முடிக்க முடியல, பாதியிலே நிக்குது அப்படின்னு நீங்க யோசித்து வந்திருக்கலாம். கர்த்தர் இந்த ராத்திரியிலே சொல்ல விரும்புகிற காரியம் பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, இந்த ஆவியானவருக்கு விட்டு கொடுக்கும் பொழுது அவரே அதை செய்து முடிப்பார். அல்லேலூயா. இதை நாங்க அனுபவிச்சிருக்கிறோம் ஃபீல்டுல. எப்படி கர்த்தர் செய்வார்? மலைக்கு மேல டோட்டே என்கிற ஒரு மலை இருக்கிறது, அங்க பாக்மதி என்கிற பகுதியில, நேபாள்ல. அங்க ஆலயம் கட்டணும். ஜனங்கள் நிறைய பேர் வர்றாங்க. தங்கி ஆராதிப்பதற்கு, உட்கார்ந்து ஆராதிப்பதற்கு இடம் இல்லை. ஒரு மரத்துக்கு கீழே குடிசையை போட்டுதான் ஆராதனை நடந்துகிட்டு இருந்துச்சு. மழை நேரங்கள்ல ஒழுகும், வெயில் நேரங்கள்ல ஒண்ணு எலக்ட்ரிசிட்டியும் கிடையாது. அதனால அங்க இருக்கிற ஜனங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. எப்படியாவது ஆலயத்தை கட்டிடலாம் பையா. எப்படி கட்டுறது தெரியல. ஆலயத்தை ஆரம்பிப்பதற்கு லேண்ட் ரெடியானது, ஆனா முழுவதும் மலை மேல ஏறுறதுக்கு ரோடு கிடையாது. கீழே இருந்துதான் ஒவ்வொரு திங்ஸையும் கொண்டு போகணும். போய் ஜனங்கள் இடத்துல கேட்ட பொழுது நிறைய காஸ்ட் சொன்னாங்க. எப்படி செய்ய போறோம்னு தெரியலையே. ஒரு சின்ன விசுவாசத்தோடு அந்த மலைக்கு போனோம். அதுல ஒரு சின்ன குழியை தோண்டி ஒரு கல்லை வச்சு, ஆண்டவரே எங்களுக்கு தெரியாது, ஆனா நாங்க அந்த அடித்தளத்தை செய்யறோம், கர்த்தர் காரியங்களை வாய்க்க பண்ணணும்னு. யார் தெரியுமா உதவி செஞ்சா? இத கேள்விப்பட்ட அங்க கீழே இருந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன்ல உதவி செய்யக்கூடிய ஒரு மேஸ்திரி கான்ட்ராக்டர் இருந்தார். அவர் ஒரு முஸ்லீம். அந்த மனுஷன்ட்ட போய் சொன்னோம், இந்த மாதிரி நாங்க ஆண்டவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டணும். அவர் கேட்டார், இந்த மலையிலையா? மேல ஜேசிபி கொண்டு போறதே கஷ்டமாச்சா, ரோடே கிடையாது. ஆமா, ஆனா எப்படியாவது ஆலயத்தை கட்டணும். ஒரு முறை வந்து பார்த்தாரு. அவர் போறதுக்குள்ளே அவருக்கு நல்ல முதுகு வலியெல்லாம் வந்துருச்சு. அவ்வளவு கடினமான ரோடே கிடையாது. கல்லு மேலதான் ஜம்ப் பண்ணி தான் அந்த கஷ்டப்பட்டு அதுல மேல ஏத்தணும், அல்லது நடந்துதான் போகணும். அதை பார்த்தவர் சொன்னாரு, என்ன ஆனாலும் பரவாயில்ல, நான் உங்களுக்கு உதவி செய்யறேன். ஜேசிபியை ஒரு ட்ரக்கு மேல வச்சாரு, எங்கேயோ சுத்தி கொண்டு வந்தாரு, எல்லாத்தையும் சமதளப்படுத்தி கொடுத்தாரு. 3 மாசத்துல ஆலயம் எழும்பினது. அல்லேலூயா. இத லிட்டரலா இதுல சொல்லப்பட்டதை அப்படியே அனுபவித்து பார்த்திருக்கிறேன். பலம் ஒன்றும் செய்யாது, பராக்கிரமம் செய்யாது. ஆனா ஆவியானவர் இறங்கும் பொழுது தடைப்பட்டு நிற்கிற 15 வருஷம் தடைப்பட்டு போனாலும் அந்த காரியத்தை மர்த்த நம்முடைய கைகளை கொண்டே செய்ய வைப்பார். அல்லேலூயா.